திருக்கோவிலை ஒரு சாதாரண ஊர். இந்த திருக்கோவிலையில் முத்துவரன்னு ஒரு நாடி ஜோசியம் பார்க்குறாரு, நாட்டு வைத்தியம் பார்க்குறாரு. அவருக்கு பிறந்த பையன் கலைஞர் கருணாநிதி. சின்ன ஓட்டு வீடு. அந்த வீட்டில் பிறந்தவன் முகலாய சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும், மாட மாளிகை எப்படி இருக்கும், கூடக்கோலம் எப்படி இருக்கும், நீச்சல் குளம் எப்படி இருக்கும், யானை சேனை படங்கள் எப்படி, இத்தனையும் மனப்பாடம் பண்ணி கற்பனையாக செய்து அந்த திருக்கோவிலையில் உள்ள சின்ன பையன் 12ஆம் கிளாஸ் ஃபெயில். ஞாபகம், கருணாநிதி 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவர். அவர் எழுதினார். அனாகடி கதை உங்களுக்கு தெரியும். சலீமுக்கு ஒரு பையன், சலீம் ஒரு பையன் தான். அவன் வந்து அக்பருடைய மகன். அக்பரின் மகன் வந்து ஒரு ஆடல் நாளைக்கு டான்ஸ் ஆடுற பொண்ணு. ஒரு ராஜகுமாரன் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு லவ் பண்ண ராஜா சும்மா இருப்பானா? முடியாதுன்னு சொல்றாங்க. அவன் கேட்க மாட்டேன்னா சலீம் வந்து நான் அனாகடி தான் கல்யாணம் பண்ண சொல்றான். வேற வழி இல்லாம சலீமுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து அவனை குடிக்க வச்சு மயங்க வச்சுட்டு அனாகரி உயிரோடு சமாதி ஆக்கி விட்டார். புரிஞ்ச சாவடிக்கல, சமாதி கட்டி உயிரோட வச்சு கடைசி கல்ல மேல வச்சு உயிரோட இருக்கிறான். சமாதி முடிட்டாங்க. இப்படி வந்து உயிரோடு சமாதி வச்சுட்டாங்க அனாகலிக்கு. இது வந்து போதை தெளிந்த உடனே சலீம் தெரியுது அனாகலி எங்கன்னா உங்க அப்பா உயிரோட சமாதி வச்சுட்டான்னு சொன்னான். அப்ப வந்து கருணாநிதி எழுதிய வசனம் சாகா வரம்பற்ற வசனம். அதை சொல்ல எப்படின்னு கேட்டு பாருங்க. அனார் அனார் மறைந்து விட்டாயே மாசற்ற ஜோதிமலையே, பெண்ணின் பெரும் பொருளே, பேரழகின் பிறப்பிடமே, என் கண்ணில் படாமல் உன் கட்டழகை கதறிக்குள் மறைத்து விட்டார்களா மாபாவிகள். காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டே, கவிஞர்களிடம் தொழிற்தழைகளா கற்பனை ஆரமே, சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல்வெட்டி மூடினரோ கல்லின் வலிய மனமடையோ. பாவிகள் அனாகடி அழைத்து விட்டீர்கள், என் இதய ஜோதி அணைத்து விட்டீர்கள், அபரவினை உழைத்து விட்டீர்கள். காதல் மகா காவியத்தில் சிரஞ்சீவி கதாநாயகியை கதலைக்குள் மூடிவிட்டீர்கள். அவள் அழகை வளர்த்தீர்கள். ஆனால் அற்ப சந்தோஷக்காரர்களே, அவளை சலீம் நெஞ்சத்திலிருந்து எடுத்து யாருக்கும் துணிவில்லை, யாருக்கும் திறனில்லை. நாடோடியாம் அவள், நாடாள வேண்டிய நாம் நான், என் சுட்டவர் அசைப்புக்கு 8 திக்கும் பணியுமாம், படைவர உண்டாம் எனக்கு தடைவர கடக்கலாமாம் நான். பெரிய ஊர் போல் அரண்மனை, பிரம்மாண்டமான கோட்டை, எடுபடி ஆள் அம்பு யானை சேனை ஏராளம் ஏராளம், மணிமுடி உண்டு பணியோதி பலவருவர், வந்தமாத வேண்டுமா அதற்கு ஒரு பூஞ்சோரை, நீந்தி விளையாடவா அதற்கு ஒரு நீரோடை, பட்டி வைத்த தலைகளே பாதமட்டா நோகமே என்று கவலைப்பட கணக்கற்றோர், ஒட்டு வைத்த மல்லிகை நல்லா முல்லை நல்லா மஞ்சத்தில் பரப்ப என்று யோசிப்போர் ஆயிரம் ஆயிரம். இவ்வளவும் இருந்தென்ன, இத்தனை சுகமும் கிடைத்தன, இதயத்தில் குடியேறி விட்டவளை ஏற்றுக்கொள்ளும் சக்தி இல்லாத எனக்கு, விரும்பியவளை அதே சுதந்திரம் இல்லாத எனக்கு இவ்வளவு இருந்தன இல்லாவிட்டால் என்ன, அரண்மனை ஏன், ஆடம்பரம் ஏன், அரசு வாழ் ஏன், என் ஆணை கேட்க 1000 ஆட்கள் ஏன் ஏன் ஏன். ஆனால் உன்னை அழியமான அந்த பாவிக்கு இவ்வளவும் ஏன், உயிரோடு உன்னை சமாதி வைப்பில் தடுக்க முடியாது இந்த அடிமை ராஜ்யமாக ராஜ்யம் தான் ஏன், நீ இல்லாத பூமியின் அன்பே எனக்கு வாழ்வுதான் ஏன். அக்பரின் மகன் ஒரு நடனமாதை காதலிக்க கூடாதாம், என் காதலியை விழுங்குள்ள கல்லறையே நீ சொல், ராஜ்ய அந்தஸ்து குறைந்துவிட்டே என்று நீ அவளை விழுங்கிவிட்டாய். முஸ்லே பாதுபிழா அக்பர் ஒரு ராஜபுத்திர ஜோதிபாயை மறந்து கொள்ளலாமாம், அந்த ஜோதியின் மைந்தன் ஒரு நடன சுந்தரை காதலிக்க கூடாதாம். என் காதலை விழுங்குள்ள கல்லறையே நீ சொல், நீ வழங்கியுள்ள தீர்ப்பு நல்ல தீர்ப்பு தான் சொல். சொல்ல மாட்டாய், சொல்ல மாட்டாய். உனக்கு உயிரை குடிக்கத்தான் தெரியும், உனக்கு உயிரை குடிக்கத்தான் தெரியும். இதோ அந்த வேலை செய், உனக்கு பழக்கமா அந்த வேலை செய். அனார் 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 அந்த சமாதியில் மோதி செத்து போறான். இதான் கதை. இதை வந்து 1954 கலைஞர் எழுதியிருக்கிறார்.